செவ்வாய்க்கிழமை அடுத்த தண்ணி கட்ட ஆரம்பிச்சாச்சுங்க. போன வாரத்துல தான் பசங்க தண்ணி கட்டினாங்க. இப்ப வந்து காடு நல்லா காஞ்சிருச்சு. சரி தண்ணி கட்டலான்ட்டு எடுத்து விட்டாச்சு. நாங்களும் நைட்டு மழை வருமான்ட்டு பாத்துட்டு இருந்தோம். மழை வரலங்க. வரும்னு நினைச்சிட்டு படுத்ததுனாலயே என்னவோ கொஞ்சம் லேட்டா தாங்க எந்திரிச்சோம். மழை வரல. சரி தண்ணி கட்ட அவரு வந்துட்டாரு முன்னாடியே. அதுக்கப்புறம் சமைச்சு வச்சுட்டு ஒரு 8 மணி போல வந்திருந்தேன். ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோலயே சொல்லியிருந்தேன் களை அதிகமா வரப்போகுதுன்னு. அந்த மாதிரிதான் களை லைட்டா ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. சரி களக்கொல்லி அடிக்கலான்ட்டு முடிவு பண்ணியாச்சுங்க. காடு வெட்டி வளரணும்னா ஏக்கருக்கு 10,000 கேக்குறாங்க. இந்த அளவுக்கு கொடுத்தா கம்பெனி தாங்காது. களக்கொல்லியே அடிச்சிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியாச்சுங்க. அதனால அவர் வந்து களக்கொல்லி அடிக்கிறதுக்கு போயிட்டாரு. பருத்தி காட்டுக்கே தாங்க. நான் வந்து தண்ணி கட்ட ஆரம்பிச்சிட்டேங்க. தண்ணி கட்டுறப்ப பசங்களை தாங்க நினைச்சிட்டு இருந்தேன். போன டைம் எப்படிதான் தண்ணி கட்டினாங்களோ தெரியல. பாவம் மடையை வெட்டி கட்டுறதுக்கு எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவங்களுக்கும் அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் தண்ணி கட்டினாங்க. தெரியலன்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க நிழல்ல உட்காருங்கம்மா நாங்க கட்டிடுறோன்னு கட்டிட்டாங்க.